படத்துல மட்டும்தாங்க இவர் கொடூரமான வில்லன், ஆனா நிஜத்துல ஒரு குழந்தை மாதிரி. மது பழக்கமோ புகை பழக்கமோ வேறு எந்த கெட்ட பழக்கமுமே இல்லாத ஒரே ஒரு வில்லன் நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் எம்என் நம்பியார் அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு சுய ஒழுக்கத்தை கட்டுப்பாடோடு இருந்தவர். தென்னிந்திய திரையுலகில் இவரை நம்பியார் சாமி, குருசாமி என்றுதான் பயபக்தியோடு அழைப்பார்களாம். காரணம், தன்னுடன் நடிக்கும் நடிகர்களை மாலை அணிவித்து கன்னிசாமியாக்கி சபரிமலைக்கு அழைத்து செல்லுவார். அந்த அளவுக்கு சபரிமலை ஐயப்பன் மீது அதிக நாட்டம் கொண்டவர். என்னதான் கேரளாவை பூர்வீகமாக கொண்டாலும் தமிழ் திரைப்பட உலகில் சேர்ந்த பலருக்கு பல உதவிகளை செய்திருக்கிறாரு. அசைவ உணவுகளை அறவே விரும்ப மாட்டார். டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் எதையுமே குடிக்க மாட்டார். அதனாலோ என்னவோ சிலம்பம், கத்திச்சண்டை, குத்துச்சண்டை, குதிரை ஏற்றம் இதெல்லாமே எம்ஜிஆருக்கு இணையாக செய்யக்கூடிய ஒரு நடிகர். எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான வில்லன் நடிகரும் கூட. எம்ஜிஆர் அவர்கள் தான் நம்பியார் அவருடைய திருமணத்தை நடத்தி வச்சிருக்காரு. தன்னுடைய வீட்டிலேயே உடற்பயிற்சி கூடம், பேட்மிண்டன் அரங்கத்தை அமைத்து வைத்து நடிகர்களோடு விளையாடும் பழக்கம் கொண்டவர்.